வீட்டில் தனியாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ வீட்டை விட்டு வெளியே வந்துடணும். என்ன மாதிரி வீட்டில் நாலு செவரை பார்க்க பார்க்க இன்னும் நமக்கு கவலையும் வருத்தமும் நோயும் கூடும். இப்படி வந்து நமக்கு சொந்த பந்தம் தான் வேணும்னு அவசியம் இல்லை. இப்படி நாலு ஜனங்க முகத்தை இப்படி நம்ம பார்த்துனா நம்ம மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறது குறையும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது 10 நாளாக உடம்புக்கு சரியானால நான் கடைக்கும் போகிறது இல்லை. அதனால் வீட்டிலே உட்காந்து நமக்கும் போரும் அடிக்குது. பல சிந்தனை, பல வருத்தம். அதனால் வீட்டை விட்டு இப்படி வெளியே வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன், 4 பேர் நடக்கிறது, அவங்க வாங்குகிற ஜாமான் நம்ம பார்க்குறது, நம்ம மனசும் நம்ம மூளையும் கொஞ்சம் டைவர்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். இப்படி 4 கடையை பாருங்கள். பணம் இருந்தால் தான் கடையில் ஏறி நம்ம ஜாமான் வாங்கணும் அவசியம் இல்லை. இப்படி கேக் வாங்கிட்டு போகிறவங்களையும் பாருங்கள், கடையில் ஜாமான் வாங்குறவங்க பாருங்கள். எல்லா நாலா பக்கம் பார்த்தா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் காலமாக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வருத்தத்தையும் வேதனையும் எங்கேயும் சொல்லி நமக்கு எதுவும் ஆறுதல் கிடைக்க போகிறது கிடையாது. இப்படி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மேலே இருக்கவங்களையும் பார்க்கலாம், நம்மளோட கீழே இருக்கவங்களையும் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நம்ம சும்மா யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாலுமே சிலவங்களுக்கு அவங்க என்ன மென்டலியில் இருக்காங்க, அவங்க என்ன வருத்தத்தில் இருக்காங்க தெரியாது. அதனால் இப்படி வீட்டை விட்டு டக்குன்னு வெளியே வந்துடணும் என்ன மாதிரி. சரிங்களா? நீங்கள் என்றைக்காவது இப்படி பண்ணியிருக்கீங்களா? என்ன மாதிரி என் நிலமை யாருக்கும் வரக்கூடாது. நான் அதை தான் கேட்பேன். என்ன மாதிரி தனிமையில் யாரும் இருக்கவும் கூடாது. கடவுள் அந்த ஒரு சோதனை காலத்தை யாரும் தரக்கூடாது. இந்த மாதிரி இந்த பிள்ளைங்களை பாருங்கள், இவங்க ஒரு வேளை சோத்துக்கு ஓடுறாங்க, நம்ம ஒரு வேளை ஆறுதலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியானால என்னென்னமோ சிந்தனை, என்னென்னமோ வேதனை, என்னென்னமோ வருத்தம். அது சொல்கிறதுக்கு வார்த்தையில் தனிமை ரொம்ப மோசமானது. அது நான் இப்போ இந்த கடந்த 2 வருஷமாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எத்தனையோ பேருக்கு அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. நமக்கு கடவுள் எல்லாமே கொடுத்து என் நிம்மதி இல்லாமல் நான் இருக்கேன் நான் நினைக்கிறேன். நான் இப்போ எங்கே போகிறேன், ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன் எனக்கு ஒன்றும் தெரில. சும்மா போய்கிட்டு இருக்கேன், ஆறுதல் தேடி போகிறேன். நீங்கள் என்ன மாதிரி என்றைக்காவது ஆறுதல் தேடி போயிருக்கீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எனக்கு வந்து ஹிந்தி, மராட்டி, தமிழ் எழுத படிக்க தெரியும். இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது சிலது ஒன்று புரியறதே இல்லை. தமிழில் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு நான் உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை தந்துடுவேன். நீங்கள் இங்கிலீஷில் போடுறதுனால எனக்கு அது ரிப்ளை தர முடியாது. சிலவங்க ஒருத்தன் கமெண்ட்டுக்கு நீ ரிப்ளை தரலன்னு வருத்தப்படாதீங்க. என்னோடய ப்ராப்ளம் இதுதான். நீங்கள் டைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, தமிழில் பண்ணுங்கள், அதுக்கு நான் உடனே ரிப்ளை தருவேன். நான் இப்போ ஆறுதல் தேடி எங்கே வந்திருக்கேன்னா, இந்த குளத்தாங்கரைக்கு தான். இங்கே நிறைய குட்டி பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க. மீனுக்கு நிறைய பேர் சாப்பாடு போடுவாங்க. நான் இன்றைக்கி எதுவும் மீனுக்கு எதுவும் சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரல. அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்கும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ வருத்தமாக இருக்குது. இந்த தண்ணியை பார்க்க நம்ம மனசில் இருக்க கவலையும் கரைஞ்சிரும்னு தண்ணியை பார்க்க வந்துட்டேன். நீங்கள்னா எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரே விஷயத்தை பற்றி நம்ம நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் நமக்கு உடம்பு முடியாத மாதிரி ஆகுது, இன்னும் மனநலம் பாதிக்காகுது. இப்படி வெளியே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆறுதல் தரும்னு நினைக்கிறேன். நான் ஆறுதல் தேடி வந்துட்டேன். உங்கள்கிட்ட தான் வந்திருக்கேன் நான் ஆறுதல் தேடி. கண்டிப்பாக நல்லா கமெண்ட் தாங்க. சரிங்களா? இப்போ மனசுக்கு சரியில்லை, ஏதோ ஒரு வருத்தம் வேதனை மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்தேன் குளத்தங்கரையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டட்டா பை பை, லவ் யூ. உறவு மாதிரி நீங்களும் என்னை கை விட்டுறாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட், நீங்கள் சொல்கிற ஒரு ஆறுதல் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். சரிங்களா? வாங்க கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டட்டா பை பை, லவ் யூ. கை விட்டுறாதீங்க ப்ளீஸ்.